வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஜனாதிபதி அனுரகுமாரவின் யாழ் விஜயத்தின் போது போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் அண்மையில் அழைப்பு விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக தகவல் வெளியிட்ட ஊடகம் ஒன்று யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கமும் இணைந்து போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டிருந்தது. எமக்கு தெரிந்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போராட்டம் நடத்த வாருங்கள் என்று யாருக்கும் அழைப்பு விடுத்ததாக தெரியவில்லை. இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று 29 மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை அடுத்து குறிப்பிட்ட போராட்டம் தொடர்பாக 5 பேரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பெயரும் சேர்க்கப்பட்டிருந்தது. மீதி 4 பேரும் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர், ஆர்ப்பாட்ட குழுவின் யாழ் மாவட்ட தலைவர், தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர் சங்க தலைவர் மற்றும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகியோர். இது யாழ்ப்பாண ஊடகங்களில் மட்டுமல்ல, இலங்கை முழுவதும் பல தமிழ், சிங்கள, ஆங்கில ஊடகங்களில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்தது. வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, இப்போது அகில இலங்கை அளவிலும் அர்ச்சுனாவின் பெயர் அறியப்பட்ட ஒன்றாக உள்ளதால் அவர் தொடர்பான எந்த தகவலும் ஊடகங்களால் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இலங்கையில் பல தசாப்தங்களாக நூற்றுக்கணக்கான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துள்ளார்கள். அவர்களை பற்றி ஊடகங்களில் ஒரு துணுக்கு செய்தி வெளியானாலே பெரிய விஷயம். அதுவும் தென்னிலங்கையில் சிங்கள ஊடகங்களில் முழுமையாக இரட்டிப்பு செய்யப்பட்டிருக்கும். காரணம், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் உறங்கு நிலையிலேயே இருப்பார்கள். ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா தும்மினாலே செய்தியாக்கி விடுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையை அர்ச்சுனாவுக்கு எதிராக செயற்படும் யாராவது அரசியல்வாதிகள் ஏற்படுத்தினார்களா அல்லது இயல்பாகவே ஏற்பட்டு விட்டதா என்று சொல்வது கடினம். ஆனால் அர்ச்சுனாவுக்கு எதிராக செயற்படும் யாராவது அரசியல்வாதிகள் இதை செய்திருந்தால் பாவம், அவர்களை அறியாமலேயே ராமநாதன் அர்ச்சுனா அகில இலங்கை ரீதியில் அறியப்பட்டவராக மாறியுள்ளார். எப்படியோ தமிழ் மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் சிங்கள மக்களும் தெரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே நபரால் தான் முடியும். அது ராமநாதன் அர்ச்சுனாதான் என்ற நிலையை ஏற்பட்டுள்ளது. அரசியலுக்கு வந்து ஒரு மிக குறுகிய காலத்திலேயே நாடளாவிய ரீதியில் அறியப்பட்டவராக ஒருவர் மாறுவது சுலபமாக நடக்கக்கூடிய காரியமல்ல. எப்படியோ இந்த போராட்ட விவகாரம் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் இன்று விசாரிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமாரவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளால் நாளை அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ள ஜனாதிபதி நாளைய தினம் மேலும் பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் வாதாடி அவர்கள் அமைதியான முறையில் ஒன்று கூடி வேலைவாய்ப்பு கோரிக்கையை முன்வைக்க அனுமதிக்குமாறு நீதவானிடம் கோரிக்கை விடுத்தார். விசாரணைக்கு பிறகு சாலையோரங்களில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. ஆனால் உயர் பாதுகாப்பு மண்டலங்களுக்கு நுழைய தடை விதித்தது. காவல்துறை எந்த நோக்கத்திலோ வழக்கு தாக்கல் செய்தார்களோ தெரியவில்லை. சும்மா விட்டிருந்தால் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் ஒரு சாதாரண நிகழ்வாகவே நடந்து முடிந்திருக்கும். இப்போது அதற்கு அதீத விளம்பரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாளை யாழ்ப்பாண ஊடகங்கள் மட்டுமல்ல, அகில இலங்கையிலும் உள்ள தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களிலும் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் பற்றி செய்தி வெளியாக போகிறது. இதற்கு காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பெயர் இதில் இழுக்கப்பட்டதுதான். இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதன் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அது பற்றி என்னிடம் கேட்டபோது நான் யாழ் மக்களுக்கு ஆதரவளிப்பதாக தான் தெரிவித்தேன். நான் போராட்டத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கவில்லை. ஆனால் யாழில் உள்ள ஒரு ஊடகம் என்னை பற்றி தவறான தகவலை வெளியிட்டதால் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறித்த ஊடகத்திற்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். நாளை ஜனாதிபதி அனுரகுமாரவின் யாழ் விஜயத்தின் போது யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தின் போது அங்கு அர்ச்சுனா எம்பி தலையை காட்டினால் அது போராட்டத்திற்கும் விளம்பரம் கொடுத்துவிடும். அர்ச்சுனா எம்பிக்கும் விளம்பரம் கொடுத்துவிடும். உள்ளூராட்சி தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் வரவுள்ள நிலையில் அதில் போட்டியிட உள்ள ராமநாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழுவுக்கு இது பெரிய அளவில் கை கொடுக்கலாம். அதே நேரத்தில் சாதுரியமாக செயற்பட்டால் இதுவே வேறு ஒரு தரப்புக்கும் கை கொடுக்கலாம்.
அந்த தரப்பு ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தான். அவர்களுக்கு சரியான முறையில் அரசியல் செய்ய தெரிந்திருந்தால் இதை சாதுரியமாக பயன்படுத்தலாம். ஜனாதிபதி அனுரகுமாரவின் வாகனம் யாழ்ப்பாணத்தில் செல்லும் பாதையில்தான் வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அப்போது போராட்டம் நடத்தும் இடத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வாகனம் நிறுத்தப்பட்டு அவர் கீழே இறங்கி வேலையில்லா பட்டதாரிகளுடன் 2 நிமிடங்கள் கதைத்துவிட்டு அவர்களிடம் மனு ஒன்றையும் வாங்கினால் என்ன நடக்கும்? உங்கள் பிரச்சனையை நான் நிச்சயம் கவனிக்கிறேன் என்று ஜனாதிபதியை கூறிவிட்டு சென்றால் என்ன நடக்கும்? அதையே யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார பேசும்போது குறிப்பிட்டு அவர்களுக்கு ஆவண செய்கிறேன் என்று வாக்களித்தால் என்ன நடக்கும்? கொழும்பு திரும்பிய பின் போராட்டம் நடத்தியவர்களில் 20 பேருக்கு வேலை போட்டு கொடுத்தால் என்ன நடக்கும்? அது உள்ளூராட்சி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கும் யாழ்ப்பாணத்தில் கை கொடுக்கும். தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் புத்திசாலி அரசியல்வாதிகள் என்றால் அதை செய்வார்கள். அத்தோடு நேற்றைய தினம் அனுராதபுரம் காவல்துறையினரால் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டிருந்தார். தனது வாகனத்தில் அங்கீகரிக்கப்படாத VIP விளக்குகளை பயன்படுத்தியதற்காக ரம்பேவை பகுதியில் வைத்து அர்ஜுனா MP காவல்துறையினரால் வழிமறிக்கப்பட்டார். காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக குற்றவியல் வற்புறுத்தல் மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அர்ஜுனா ராமநாதன், எனக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. என் பாதுகாப்பிற்காக VIP விளக்குகளை நான் பயன்படுத்தியமை தவறு என தெரிவிக்கின்றனர். ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு 2 பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டிருந்தனர். தமிழரசு கட்சியை உடைத்தவரும் நரித்தனமான அரசியலுக்கு துணை போனவருக்கும் வழங்கப்பட்ட பாதுகாப்பு எனக்கு மறுக்கப்படுகின்றது. இதை நிறுத்தி நான் மிகவும் வெட்கப்படுகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். மறுபக்கத்தில் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் தகவல்களை அனுர அரசாங்கம் மறைத்து வருவதாக தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, மதுபான சாலைகள் அதிகரிப்பது தொடர்பில் யாருடைய சிபாரிசிலோ இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை அரசாங்கம் இன்னமும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் லஞ்சம் பற்றி சொல்லுகின்ற அரசாங்கமே எப்படி யாருடைய சிபாரிசில் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரை ஒளித்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதை தான் நிரூபிக்கின்றது. அது அரசியல் லஞ்சமாக சமூக விரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமைதான் பிரதான விடயமாகும். அதில் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அவர்களாகவே ஒத்துக்கொண்டு தேர்தல் அரசியலிலிருந்து விலகினார்கள். ஆனால் பலர் வாயை மூடி மௌனம் சாதிக்கின்றார்கள். அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் எங்களுடைய இணைத்தை காட்டிக் கொடுப்பார்கள். தங்களுடைய சொந்த நலனிற்காக சொத்து குவிப்பதற்காக அரசியல் லஞ்சம் பெறுவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என தெரிவித்தார். சுமந்திரன் யாரை குறிவைக்கிறார் என்பதை சுலகமாக ஊகிக்கலாம். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ளவே அவர் விரும்புகிறார். அவரது ஆசை பலிக்கிறதா என்று பார்க்கலாம்.